தரமற்ற சேலைகளின் உற்பத்தியை கட்டுப்படுத்தி தரமான சேலைகளை உற்பத்தி செய்யும் விதமாக விசைத்தறி கூட்டுறவு சங்கத்தை அமைக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் வலியுறுத்தினார். சட்டப்பேரவை கூட்டத்தில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர் இதனை வலியுறுத்தினார். இடங்கணசாலை, இளம்பிள்ளை போன்ற பகுதிகளெல்லாம் விசைத்தறியை ஆதாரமாக கொண்டு ஜவுளித்தொழில் செய்து வரும் பகுதி. இந்த பகுதியிலே இப்போது சூரத்திலிருந்து சேலைகளை கொள்முதல் செய்து கொண்டு வந்து இங்கே வைத்து தரமற்ற சேலைகளை இப்போது இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த பகுதியிலே உற்பத்தி செய்யக்கூடிய சேலைகளை எல்லாம் வந்து ஒரு விற்பனை செய்வதற்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் ஜவுளி தொழில் இருப்பவர்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அரசு முன்வந்து அந்த பகுதியிலே உற்பத்தி செய்யக்கூடிய சேலைகளை கொள்முதல் செய்து சங்கங்கள் மூலியமாக விற்பனை செய்தால் அந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 2 லட்சம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு சிறப்பாக இருக்கும். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பரமத்தி வேலூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேகர் உரையாற்றினார். அப்போது பரமத்தி வேலூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜேடர்பாளையத்தில் இருந்து ராஜா வாய்க்கால், குமாரபாளையம், பொய்யேரி, மோகனூர் உள்ளிட்ட வாய்க்கால்களின் இருபக்கமும் கான்கிரீட் சுவர் கட்ட திமுக அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பினார். ராஜா வாய்க்கால் மொத்தம் 33 கிலோமீட்டர், அதில் 11.73 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் பணி செய்யப்பட்டுள்ளது. மீதி இன்னும் 21.5 கிலோமீட்டருக்கு பணி முடிக்கப்படவில்லை. அதேபோல பொய்யேரி வாய்க்கால் 5.19 கிலோமீட்டர், ஆனால் அது பணி முழுமையாக முடிக்கப்பட்டு விட்டது. குமாரபாளையம் வாய்க்கால் 17.40 கிலோமீட்டர், அதில் 5.0 கிலோமீட்டர் பணி முடிக்கப்பட்டது. இன்னும் 12.35 கிலோமீட்டருக்கு பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். மோகனூர் வாய்க்காலில் 22.54 கிலோமீட்டருக்கு 17.25 கிலோமீட்டர் பணி முடிக்கப்பட்டுள்ளது. அதில் பாக்கி 5.25 கிலோமீட்டர் பணி பாக்கி உள்ளது. மொத்தம் 3 வாய்க்காலையும் சேர்ந்து சுமார் 39 கிலோமீட்டர் அளவிற்கு பணி பாக்கி உள்ளது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மீதியுள்ள பணியை எப்பொழுது முடித்து கொடுப்பார் என்பதை பேரவையின் வாயிலாக நான் அறிய விரும்புகிறேன்.